Audio Jungle. Hi all, welcome to Brain Accounting Tutorial. In today's video, we are going to discuss 11th Standard Unit 10 Depreciation Accounting. Okay, so Depreciation Accounting வந்து exercise problems இப்போ வரப்போற upcoming seriesல பார்க்க போறீங்க. Yes, all the exercise problems நான் வந்து work பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவா நான் கொடுக்க போறேன். Okay, so before moving to the sums directly, first we have to know what is mean by depreciation. Okay, so depreciation na enna? Depreciation means depreciating the worth of the asset or value of the asset. Depreciation means minimizing, reducing. Okay, reducing in the sense automatically number reduce பண்ண போறது கிடையாது. Due to the usage, wear and tear, the asset ஓட value என்ன ஆக போகுதுன்னா கம்மியாகும். Okay, for example, நான் ஒரு மிஷினரி வாங்குறேன். for 10 lakhs நான் மிஷினரி வாங்குறேன். ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மிஷினை நான் வந்து செல் பண்ணணும்னு நினைக்கும் போது more than 10 lakhs பண்ண முடியாது. அதாவது நான் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த அமௌண்ட்டுக்கே என்னால விற்க முடியாது. அதை விட கம்மியா தான் நான் விற்க முடியும். ஏன்னா அவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ யூஸ் பண்றதுனால மிஷின் வந்து பழைய கண்டிஷனுக்கு போயிருக்கும். ஸோ அப்போ அதோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம், கம்மி பண்ணி தான் வித்தாகணும். ஸோ அதுதான் டெப்ரிசியேஷன். அப்போ நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், நான் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகியிருக்கு, எவ்வளோ பெர்சன்டேஜ் டெப்ரிஷியேட் ஆகியிருக்கு, டெப்ரிஷியேட் ஆனது போக நான் எவ்வளோக்கு நான் விற்க போறேன், நான் விற்கிறதுல எனக்கு ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா, இது எல்லாமே பார்க்கறது தான் டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோல நீங்க எக்ஸசைஸ் சம் நம்பர் 1, 2, 3 and 4க்கு சொல்யூஷன் நீங்க பார்ப்பீங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம பிரெயின் அக்கௌண்டிங் டியூட்டோரியல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆர் எனக்கு இந்த டாபிக்ல எனக்கு வீடியோ கவர் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருக்கணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, எஸ். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, வாட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 10 இயர்ஸ்க்கு நீங்க டெப்ரிஷியேட் பண்ண போறீங்கனாலும் ஒரே பெர்சன்டேஜ்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா டெப்ரிசியேஷன் அமௌண்ட் இருக்கும். இப்போ நீங்க 1000 ரூபி தான் டெப்ரிசியேஷன், எத்தனை வருஷம் ஆனாலும் அதே 1000 தான் நீங்க வந்து டெப்ரிஷியேட் கம்மி பண்ணிட்டே வருவீங்க. டெப்ரிஷியேட்னா என்னது, கம்மி ஆகுறது. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு 1000 வந்து ஆகுதுன்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் எத்தனை இயருக்கு நீங்க போடும்போது என்ன ஆகும், அதே 1000 தான் வரும். இதுலயே இன்னொரு மெத்தட் என்ன, ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னு பாத்தீங்கன்னா சேம் அமௌண்ட் வராது. உங்களுக்கு டெப்ரிஷியேட் ஆகுறது வந்து உங்களுக்கு கம்மி ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல இப்போ கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சம், a firm purchased a plant for 40,000. Erection charges amounted to 2,000. Effective life of the plant is 5 years. Calculate the amount of depreciation under the straight line method. Under the straight line method. Okay, firm வந்து எவ்வளவுக்கு purchase பண்றாங்க, 40,000க்கு purchase பண்றாங்க. அதோட erection charges நால நீங்க என்ன பண்ண போறீங்க, add தான் பண்ண போறீங்க. So erection charges amounted 2,000. And then அதோட effective life வந்து எவ்வளவு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 years. Okay, 40,000க்கு வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் சார்ஜஸ் நான் 2,000 நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து 42,000. ஸோ அதோட லைஃப் எவ்வளவா இருந்திருக்கு, 5 years. ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் இன்ஃபர்மேஷன் we have to calculate the amount of depreciation under the straight line method. Okay, for under straight line method formula is amount of depreciation is equal to original cost of the asset minus scrap value divided by estimated useful life of the asset in years. அதாவது இயர்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா உங்களுக்கு firm purchased 40,000 இருக்கு, erection charges 2,000 இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 42,000. இங்க இந்த சம்ல நமக்கு scrap value கொடுக்கல. scrap value கொடுத்தாதான் நீங்க என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். இங்க scrap value கொடுக்கல. ஸோ இந்த சார்ஜஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 40,000 plus 2,000 divided by estimated useful life of the asset. Useful life எவ்வளோ, 5 years. So divided by 5. 40 plus 2 is 42,000 divided by 5. Okay, so அப்போ 41 times 48 are 5 8s are 40, balance 2 இருக்குமா.
அப்போ 2 இருக்கும்போது என்ன ஆயிடும் 20 ஆயிடும் 5 4s are 20 then balance இந்த ரெண்டு ஜீரோவும் அப்படியே வந்துடும் இல்லையா அப்ப 8400 is the amount of depreciation okay இந்த சம்க்கு amount of depreciation எவ்வளவு வந்திருக்கு நமக்கு 8400 rupees okay very ஈஸியான சம் இது உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வரும் okay so erection charges ன்றதுனால நம்ம ஆட் பண்றோம் scrap value ன்னு இருந்தா என்ன பண்ணணும் அத லெஸ் பண்ணிடுவோம் okay so இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம் yes a company purchased a building for 50000 எவ்வளவுக்கு purchase பண்றாங்க 50000 க்கு purchase பண்றாங்க useful life of the building is 10 years and the residual value is 5000 residual value நாலும் ஒண்ணுதான் scrap value நாலும் ஒண்ணுதான் okay so residual value எவ்வளவு 5000 find out the amount and rate of depreciation under the straight line method okay so last sumல பாத்தீங்கன்னா find out the amount மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க இந்த சம்ல பாருங்க find out the amount and rate of depreciation கேட்டிருக்காங்க rate na which is nothing but percentage okay yes இப்போ so amount of depreciation formula என்ன original cost of the asset minus estimated scrap value அது change ஆகாது divided by estimated useful life of the asset நம்ம செகண்டா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் rate of depreciation formula இங்க நம்ம ஒரு amount of depreciation கண்டுபிடிப்போம் first amount of depreciation கண்டுபிடிச்சாதான் rate கண்டுபிடிக்க முடியும் so rate of depreciation is equal to amount of depreciation per year divided by original cost into 100 இதுதான் இதோட formula okay இந்த சாப்டர்ல நீங்க இந்த ரெண்டு ஃபார்முலா தான் பாப்பீங்க பேலன்ஸ் எல்லாமே நீங்க ஜர்னல் அண்ட் லெட்ஜர் வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்ததுதான் இந்த சாப்டர்ல நியூவா நீங்க பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தான் amount of depreciation rate of depreciation okay so first நமக்கு amount of depreciation தெரியணும் so amount of depreciation la original cost how much 50000 minus the estimated scrap value is 5000 divided by useful life of the asset is 10 years so divided by 10 yes 50 minus 5000 is 45000 50 minus 5000 is 45000 divided by 10 பண்ணீங்கன்னா 10 ones are 10 fours are and then 10 fives are so 45 so 4500 is the amount of depreciation here எவ்வளோ amount of depreciation 4500 rupees okay இப்போ next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் rate of depreciation தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் okay rate of depreciation is equal to amount of depreciation per year divided by original cost into 100 amount of depreciation எவ்வளவு வந்துச்சு நமக்கு 4500 வந்துச்சு பாருங்க 4500 divided by original cost how much 50000 into 100 so இப்போ நீங்க இத cancel பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 9% வரும் இப்போ இந்த 2 zeros இந்த double zero will get cancelled this double zero will get cancelled இல்லையா yes then 45 and 5 5 ones are 5 nines are 45 5 nines are 45 so the rate of depreciation is 9% okay rate of depreciation is 9% I will erase it அப்பதான் உங்களுக்கு clear தெரியும் okay yes rate of depreciation 9% amount of depreciation is 4500 rate of depreciation is 9% I hope உங்களுக்கு இந்த ரெண்டு சம்ஸும் புரியும் if you have any doubt let me know in the comment section okay yes இப்போ third sum பார்க்கலாம் furniture was purchased for 1 lakh on 1st July 2016 which is 1/7/2016 it is expected to last for 5 years estimated scrap at the end of the 5 years is 10000 find out the rate of depreciation and under the straight line method okay furniture was purchased for 1 lakh okay on 1st July 2016 இதோட லைஃப் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5 years after the 5 years scrap at the end எவ்வளவு 10000 கொடுத்திருக்காங்க
So we have to find the rate of depreciation. So rate of depreciation போகணும்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை? Amount of depreciation. Based on the amount of depreciation வந்து we are able to find out the rate of depreciation. Okay. So amount of depreciation எப்படி கண்டுபிடிக்கணும்? Original cost 1 lakh minus scrap value 10,000 divided by useful life is 5 years. So 1 lakh minus 10,000 by 5. 1 lakh minus 10,000 is 90,000 divided by 5. 90,000 divided by 5. So 90 in the 5 table 90 cancel பண்ணுங்க. Yes, 5 ones are 5. Again here also 5 ones are 5. Balance 4 will be here. So 40. 5 eights are 40. 5 eights are 40. Then 3 triple threes irukka, so 18,000. So 90,000 divided by 5 is 18,000 is your amount of depreciation. How much is your depreciation? 18,000. Okay. So based on this, we are going to find the rate of depreciation. Rate of depreciation formula. Amount of depreciation 18,000 divided by original cost is 1 lakh into 100. So இப்போ இதை எப்படி cancel பண்ணலாம்? Yes, in the 2 zeros and then these 2 zeros will get cancelled. Okay. Then மேல இருக்கிற 3 zeros கீழையும் 3 zeros will get cancelled. So 18 divided by 1 is 18%. 18 divided by 1 is 18%. So the rate of depreciation is 18%. Okay. So next sum. Fourth sum. Calculate the rate of depreciation under straight line method from the following. Purchase a second-hand machinery on 1/1/2018 for 38,000. On 1/1/2018, spent 12,000 on its repair. Okay, second-hand machinery 1/1/2018 அப்போ வாங்குறாங்க for how much? For 38,000. Okay, so அந்த டே அன்னைக்கு என்ன பண்றாங்க? ரிப்பேர்க்காக 12,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. So இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Original cost கிடைக்கும். Expected useful life of the machine is 4 years. Residual value is 6,000. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Rate of depreciation. Rate of depreciation வேணும்னா first என்ன வேணும்? Amount of depreciation, then only we can find out the rate of depreciation. So first amount of depreciation formula is original cost minus estimated, which is 38 plus 12. 38 plus 12 is 50,000. அதுதான் இங்க நான் டைரக்டா என்ன பண்ணிருக்கேன்? 50,000 போட்டிருக்கேன். Minus residual value is 6,000 divided by useful life is 4 years. So 50 minus 6 is 44,000 divided by 4. So 4 ones are 4 11s are 44. So 11,000 is your amount of depreciation. Okay. Next, for rate of depreciation formula, amount of depreciation divided by original cost into 100. So amount of depreciation எவ்வளவு வந்துச்சு நமக்கு? 11,000 divided by original cost how much? 50,000 into 100. Okay. இப்போ இதை cancel பண்ணீங்கன்னா இந்த 2 zeros and these 2 zeros will get cancelled. Then these 2 zeros and then these 2 zeros will get cancelled. And 5 tables, 5 ones are 5 twos are 10. Again 1. 5 twos are 10. So the rate of depreciation is 22%. Rate of depreciation is 22%. Okay. So amount of depreciation 11,000, rate of depreciation 22,000. Okay, clear? இப்போ இந்த மாதிரி சம்ஸ்ல பாத்தீங்கன்னா spent on repairs கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம ரிப்பேர் பண்ணிருப்போம். அப்ப நம்ம கிட்ட இருந்து காசு போயிருக்கும். ஸோ நம்ம மைனஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு ஏசி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 40,000 ஒரு ஏசி வாங்குறீங்க. அதை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு 2,000 ஆகுது. அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு 3,000 ஆகுது. அப்போ மொத்தமா எனக்கு 45,000 ஆச்சுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ரிப்பேர்ஸ் எதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சார்ஜஸ், ரிப்பேர்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இந்த மாதிரி வந்தா ஆட் பண்ணணும். ஒன்லி த ரெசிடுவல் அண்ட் ஸ்கிராப் வேல்யூ மட்டும் தான் நீங்க மைனஸ் பண்ணணும் அண்டர் டெப்ரிசியேஷன். ஓகே, ஸோ இப்போ பார்த்த 4 சம்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல
ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கு, இல்ல இந்த மாதிரி டீச் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்ட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஷேர் மேக்ஸிமம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.